ஹாய் வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாஃப்டான இடியாப்பம் தான். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் கொதிக்க வைக்க. இந்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும் அரிசி மாவு. இதை எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மாவோட உப்பு நல்லா சேர்த்து கிண்டிக்கோங்க, மிக்ஸ் ஆகும் நல்லா. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கொதி வந்தோடனே இறக்கிடணும். தண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு சேர்த்து கிண்டிக்கலாம். மாவில் தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது. ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா மாவு வந்து பிழிய முடியாது. மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சுருங்க. இப்போ மாவு கரெக்டாக பதத்துக்கு வந்துருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா, கையை ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு அது மாவில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். மாவு கையில் ஒட்டலை, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுப்பில் இட்லி சட்டி வச்சுட்டு மிச்சம் இருக்குள்ள வேக வச்ச தண்ணி அது இதில் ஊற்றிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இட்லி தட்டு கடைசி தட்டு எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதை அப்படியே சிம்மில் வச்சு தண்ணி வேக விடுங்க. இடியாப்ப தட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 தட்டு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ இடியாப்பத்தை எடுத்து புழிஞ்சிக்கலாம். அதுக்கு இடியாப்ப பரல் எடுத்து இல்லை மாவு எடுத்து உள்ளே போட்டுடுங்க. ஃபுல்லாக ஸ்டப் பண்ணிங்கன்னா பிசைய வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3/4 அளவு போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வெளியே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு சுற்று தான் சுற்றுவேன், ஏன்னா அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு மேலேயே 2 சுற்று சுற்றுனா இடியாப்பம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா சுற்றின இடியாப்பம் எல்லாத்தையும் எடுத்து சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 தட்டு உள்ளே வைக்க போகிறேன். அது எப்படி செட் பண்ணேன்னா, முதல்ல ஒரு சின்ன பவுலை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து 3 தட்டையும் வச்சிடலாம். இடியாப்பம் வேகிற டைம் எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 நிமிஷம் தாங்க, மேக்ஸிமம் 7 மினிட்ஸ். அதுக்கு மேலேனா டைம் ஆகாது. டக்குன்னு அவிச்சு எடுத்து போட்டுடலாம். அடுத்த இது ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்ப தட்டு அடுப்புலேருந்து எடுக்கும்போது கை சுடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் எடுத்திருக்கேன். அடிக்கடி தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க.
இடியாப்பம் பார்த்திங்கன்னா தட்டோடு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 200 கிராம் மாவு. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா 11 இடியாப்பம் வந்திருக்கு. நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து இது ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். மாவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடியாப்ப மாவு வந்து பிய்யாமல் வரும். தண்ணி அதிகமான பாதிலே பிழிஞ்சு தனியாக வந்துடும். இல்லை மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா பிழைய ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இப்போ இடியாப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு எடுங்க. இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சிங்கன்னா 2 இடியாப்பம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் எடுத்தாங்கன்னா இன்னும் குறைஞ்சது ஒரு 4 இடியாப்பமாவது சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா மெலிசாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சுற்று வச்சுக்கலாம். அடுத்து இருக்க மாவு பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடைசி மாவு. இடியாப்பம் பார்த்திங்கன்னா முட்டானோ மீனானோ கறியானோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸும் எடுத்து அவிச்சு எடுத்துடலாம். எல்லாம் முடிஞ்சது. இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி இடியாப்பத்தோடு சேர்த்து மதியானம் செஞ்ச கறியானத்தையும் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.